ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர் வாங்க, இது வந்து சின்ன படங்களில் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 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 தொகை வச்சிருக்கோம், நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க, வந்து படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம் வேண்டாம், பட் இது நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினச்சது வந்து இது நடந்திருக்கு. இன்னும் நிறைய ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சேன் இல்லைங்களா, அது இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வரணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இதன் மூலமாக பெப்சியில் இருக்கிற 24 கிராஃப்ட்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது. பட் கம் அவுட் வெரி வெல், ரொம்ப நல்லா இருக்குது படம். இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் இன்னும் ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா நடிகருமே சின்ன நடிகராக இருந்து பெரிய நடிகராக வந்தவங்க தான். எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக இருந்து பெரிய ப்ரொடியூசராக வந்தவங்க தான். எல்லா டைரக்டருமே சின்ன டைரக்டராக இருந்து பெரிய டைரக்டராக வந்தவங்க தான். அதனால் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைரக்டருக்கு, இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க எல்லாரும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். சரிங்க. அப்ப நடிச்ச வில்லனா பெரிய அளவுக்கு பயம் கொடுத்தது நீங்க, காமெடியா போயிட்டு பெரிய ஆக்டர் படத்துல வரதே சரிங்க. சின்ன பட்ஜெட் படங்கள் நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் உங்களுக்கு மெயின் ரோலாவும் இதை எப்படி பாக்குறீங்க? வரணும்னு நினைக்கிறேங்க. உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேர் வரணும். இது நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு, பொங்கல் எனக்கு, ரம்ஜான் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு அப்படின்னு நாள் பிரிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு. அது இல்லாமல் நிறைய வெள்ளிக்கிழமை வருது, அதெல்லாம் படம் வேணும்ல. இப்போ 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது தொடரணும். அப்போ ஒரு 200 படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருங்க வரணும், சின்ன ஆக்டருங்க வரணும். அதனால அது வந்தாலே சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். சதீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்லணும். சதீஷ் எப்பவுமே ஒரு படம் பண்ணாருன்னா அதுல ஒரு ஹியூமர் இருக்கும், ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியா கலகல இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இது. ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனருடைய டைரக்ஷனும் சரி, அவருடைய ஸ்கிரீன் பிளேவும் சரி, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல கூட நடிச்ச பாவலா இருக்கட்டும், அஜய் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பாவா செலவரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்க சார். காமெடி நடிகர்கள் தொடர்ந்து இப்ப முதன்மை கதாபாத்திரம் நடிச்சு வராங்க. உங்க நண்பர் யோகி பாபு, இப்ப சதீஷ் சார் லீட் இல்ல, நீங்க எப்ப முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்க போறீங்க? பிளான்? நான் முன்னாடியே ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஒரு நாள் குத்துல நானும் ஒரு லீடு தான். சூதுகோம்ல நான் 1 ஆஃப் த லீடு தான். தனியான ஒரு படமா கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த படங்கள்லாம் வரும்பொழுது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.